வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம், இதய நோய் பற்றி பார்க்க போகிறோம். இதய நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முன்னாடிலாம் 50லேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20-30 வயசு இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட், அதாவது நம்மளோட பால்பிட்டேஷன்ஸ் படபடப்பாக இருக்கிறதோ, இல்லை வந்து பிபி அதிகமாக இருக்கிறதோ, உடல் பருமனாக இருக்கிறதோ, நிறைய தூங்காமல் இருக்கிறதோ, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கிறதோ, இதெல்லாமே ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் அதை அப்படியே விடாமல் ஒரு டாக்டர் கிட்ட போய் அது எந்த காரணத்தினால இருக்குங்கிறத கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன பண்ணி நம்ம இதயத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடற்பயிற்சி செய்யணும். ஒரு 30 மினிட்ஸாவது உங்களால் முடிஞ்ச எக்ஸசைஸை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பதப்படுத்தப்பட்ட, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்பப்போ உங்கள் வீட்டிலே கூட பிபி செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னுட்டு. படபடப்பு, அதாவது பால்பிட்டேஷன்ஸ் இருந்தால் அதுக்குமே என்னன்னு உங்கள் டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக செய்ய வேண்டியது நல்ல தூக்கம். நல்லா தூங்கணும். ரொம்ப நேரம் டிவி பார்க்குறதோ, லேப்டாப் பார்க்குறதோ, இல்லை ஃபோன் பார்க்குறதோ அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்கள் இதய நோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதயத்தை இளமையானவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக பாதுகாக்கணும். நம்ம இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்கு அதை கண்டிப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம்.